வணக்கம் மகளே! கன்னடத்தில ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு கிடைச்சு, இப்போ ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்க "ஐஞ்ஞாதவாசி" படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, 25 வருஷமா ஒரு குற்றம் கூட நடக்காத ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா, இல்லையான்னு கூட வெளியில யாருக்குமே தெரியாது. அப்போ திடீர்னு ஊர்ல ஒரு பெரிய சாவு விழுந்துருது. அவர் யாருன்னா, அந்த ஊரோட முன்னாள் போஸ்ட்மேன் மாரி இருந்தவரு. அப்போ அந்த சாவுக்காக வர்ற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த இடத்த முழுக்க முழுக்க சுத்தி பார்த்துட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு திடீர்னு "இது சாவு இல்ல, இது ஒரு கொலை" அப்படின்னு சொல்லிர்றாரு. அது அவர் விசாரணை தொடங்குனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் மேலயா சந்தேகம் விழுகுது. அந்த கொலைய யாரு தான் பண்ணது? எதுக்காக பண்ணாங்க? அத எப்படி அவரு கண்டுபிடிக்கிறாரு? அதுக்காக அவர் எடுக்கிற நடவடிக்கையும், அதுல ஒரு ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்சது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. நடிகர்கள் எல்லாருமே அவங்கவங்க கேரக்டருக்கு பொருத்தமா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, கதைக்கு தேவையான நீட்டான பெர்ஃபார்மன்ஸ எல்லாருமே குடுத்துருக்காங்க. அது ரசிக்கும்படியாவும் இருந்தது. எங்கேயுமே ஓவர் ஆக்டிங் மாரியோ, இல்ல லோ ஆக்டிங் மாரியோ தெரியவே இல்ல. பேக்கிரவுண்ட் மியூசிக் நல்லாவே படத்துக்கு கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, மெதுகா போற படத்துக்கு கொஞ்சம் நம்மள பார்க்க வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வேலையா பேக்கிரவுண்ட் மியூசிக் பார்த்துருக்குன்னே சொல்லலாம். கேமரா ஒர்க்குமே சூப்பரா இருந்தது. ஏன்னா 90ஸ் பேக்கிரவுண்டுக்காக காட்டுறதுக்காக படத்துல வர அந்த கலர் டோனா இருக்கட்டும், அந்த மலையோட அழகா காட்டுறதா இருக்கட்டும், அந்த ஒரு இடத்தோட ஃபீல நம்மளுக்கு கடத்துறதுமே கேமரா ஒர்க் நல்லாவே பண்ணியிருதுன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்லோ பர்ன் மிஸ்ட்ரி டிராமா எப்படி நகருமோ, அதே மாரி தான் நகரும். ஏன்னா, ஒரு கிட்டத்தட்ட எல்லா கேரக்டருமே செட் பண்ணி, நம்மள படத்துல மூவ் பண்ண வைக்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் படம் லைட்டா கொஞ்சம் வேகம் எடுக்கிற மாரியும் ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் ஸ்க்ரீன் பிளே நான் லீனியர் பாணியில கதை சொல்றதுனால, நம்ம அத ரசிக்கவும் முடிஞ்சது. ஏன்னா, எல்லா சீனுமே சரியான முறையில கனெக்ட் பண்ணது ரொம்ப சூப்பராவே இருந்ததுன்னு சொல்லலாம். கதையும் 90ஸ் பின்னணியில வச்சு, அதுல ஒரு கம்ப்யூட்டர் மெயிலு அப்படிங்கிறது எல்லாமே கனெக்ட் பண்ண விதம் வந்து ரைட்டிங்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு படத்திலயும் பார்க்க முடிஞ்சது. ட்விஸ்ட்டு நாம ஒண்ணு யோசிச்சோம் அப்டின்னா, அது போய் முடியிற இடம் வந்து வேற ஒண்ணா இருக்கும். அப்டிங்கிறப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு இப்டியும் யோசிச்சிருக்காங்களே அப்டிங்கிற மாரி தோண வச்சது. குறிப்பா அத கிளைமாக்ஸ் வரைக்குமே அவங்க கொண்டு போன விதம் செம்மையா இருந்துச்சு. படம் மெதுவா நகர்றத தாண்டி பெருசா எந்த குறையுமே இல்லன்னு தான் சொல்லணும். மேக்கிங்லாம் தரமாவே இருந்தது. ஸ்லோ பர்ன் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். மத்தவங்களுக்கு இந்த படம் என்னடா அப்டிங்கிற மாரி லைட்டா யோசிக்க வைக்கும். எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். படம் ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு கன்னடத்தில இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு. தமிழ் டப்பிங்ல சீக்கிரம் வரும்னு தான் நெனைக்கிறேன். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.